பேருந்து வசதி இயக்குனீங்க ஆனால் சரிவர அது பஸ் போகலை. என்ன பிரச்சனைனா அந்த 16 நடை இயக்கப்படுகின்ற பொழுதும் பேருந்தில் பயணம் செய்ய போதிய பயணிகள் இல்லை. ஒரு 5 பேர் 10 பேர் 20 பேர் அந்த அதுக்கு மேலதான் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். மாண்புமிகு அண்ணன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுக்கும் எதிர்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி அரசு கலை அறிவியல் கல்லூரி புதிதாக திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1500 மாணவர்கள் அதில் பயின்று வருகிறார்கள். அவர்களுக்கு போக்குவரத்து வசதி சுத்தமாக அங்கே பேருந்து எதுவும் இயக்கப்படவில்லை. போன சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இது சம்பந்தமாக பொறுப்பு அமைச்சரிடம் வலியுறுத்தியிருந்தேன். அதே போன்று அந்த அரசு மருத்துவ கல்லூரிக்கு பேருந்து வசதி இயக்குனீங்க ஆனால் சரிவர அது பஸ் போகலை. வானாபுரம் வழியாக வானாபுரத்திலிருந்து காலேஜுக்கு வரணும், காலேஜிலிருந்து மருத்துவக் கல்லூரியிலிருந்து பேருந்து நிலையத்துக்கு அடிக்கடி பேருந்து வசதி இருந்தால் மட்டும்தான் அங்கே அதாவது கிட்டத்தட்ட 300 ரூபா 400 ரூபா ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து தான் அங்கே இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்கள் போயிட்டு வராங்க. அரசு மருத்துவக் கல்லூரி பஸ் வேணும். அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு தான் முக்கியமா மாணவர்கள் கிட்டத்தட்ட 1500 மாணவர்கள் புதிதாக அங்க புதிதாக திறக்கப்பட்ட கல்லூரி. மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு பஸ் வேணும். இதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர். ஏற்கனவே அவர்கள் அது குறித்தும் பேசியிருக்கிறார்கள். அதே போல மாவட்ட கழக செயலாளர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்தியன் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். வானாபுரத்தை ஒரு வட்ட தலைநகர் ஆக்கியிருக்கிறோம், அங்கே ஒரு பணிமனை வேண்டும் என்றும் கேட்டிருக்காங்க. நான் புள்ளிவிவரத்தை சொல்றேன் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு. அந்த மருத்துவமனைக்கு ஏற்கனவே 16 நடைகள் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஏன்னா நான் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த கோரிக்கையை மேலாண் இயக்குநர் கொடுத்து ஆய்வு சொன்னபோது 16 நடைகள் இயக்கப்படுகிறது. இன்னும் கூடுதல் நடைகள் இயக்குவதற்கு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. 10 நடைகள் இயக்குவதற்கும் புள்ளிவிவரங்கள் தந்திருக்கிறார்கள். என்ன பிரச்சனைனா அந்த 16 நடை இயக்கப்படுகின்ற பொழுதும் பேருந்தில் பயணம் செய்ய போதிய பயணிகள் இல்லை. ஒரு 5 பேர் 10 பேர் 20 பேர் அந்த அதுக்கு மேலதான் இல்லை. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்கார்டு முழுவதையும் காட்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இருப்பினும் பொதுமக்களுடைய சிரமம் தவிர்ப்பதற்கு மருத்துவமனை செல்வதற்காக கூடுதலாக 10 நடை இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 24 மாண்புமிகு உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் கோரிய இந்த வீரபாண்டீஸ்வரர் திருக்கோயில் என்பது 80 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இந்த திருக்கோயிலுக்கு மொத்தம் 8 சன்னதிகள் இருக்கின்றன. இந்த 8 சன்னதிகளுக்கும் தொல்லியல் துறை மற்றும் மண்டல குழு மாநில குழு ஆகிய ஒப்புதல் பெறப்பட்டு வருகின்ற 5/3/2024 அன்று பாலாலயம் நடைபெற இருக்கின்றது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த பாலாலயத்திலே கலந்து கொண்டு அந்த பணியை துவக்கி வைக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.